ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விட்டமின் சி பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்மோட பிராண்டில் இந்த விட்டமின் சி 15% பற்றி தான் நம்ம வந்துட்டு ரிவ்யூ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓகே, இப்போ உட்காந்து நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி வந்திருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீரம் வந்துட்டு ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே எனக்கு வந்தது. ஸோ ஓகே, ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளம்மில் வந்துட்டு விட்டமின் சி நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 15% இருக்கிற ஒரு விட்டமின் சி. யூஸ்வலாக வந்துட்டு விட்டமின் சி எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 20% வரைக்கும் விட்டமின் சி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நிறையா பிராண்டில் 10% இருக்குது, 15% இருக்குது. ரீசெண்டாக வந்துட்டு மினிமலிஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து 16% இருக்கிற விட்டமின் சி வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க பிராண்ட்லேயே வந்துட்டு 20%, 10% விட்டமின் சி இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் வந்துட்டு என்னோட 3rd விட்டமின் சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்லெட் வந்து நான் யூஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமலிஸ்ட்டோட 10% விட்டமின் சி யூஸ் பண்ணேன். எனக்கு பெருசாக அதில் இம்ப்ரெஸ் ஆகலை. அந்த 10% அது வந்துட்டு அவங்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு வந்து அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணல அந்த 10%. ஆஃப்டர் தட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்மோடது. அண்ட் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக மினிமலிஸ்ட்டில் 16% இருக்கிற ஒரு விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 550 rupees 20 ml நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த 20 ml எனக்கு வந்துட்டு தெரிஞ்சு ஒரு 2.5 month to 3 month வரைக்கும் வரும். அட்லீஸ்ட் ஒரு 2 month வரைக்கும் வரும், நீங்கள் டெய்லியும் வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ விட்டமின் சி வந்துட்டு நான் எப்போ போட சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் வந்துட்டு போடுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ளஸ் கண்டிப்பாக வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். ஓகேவா? நல்ல விட்டமின் சி வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விட்டமின் சியில் வந்துட்டு அவங்க விட்டமின் சி வந்துட்டு டைரெக்டாக அவங்க வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட டெரிவேட்டிவ்ஸ், அதாவது அதோட விட்டமின் சி ஃபேமிலி தான் வந்துட்டு எடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்டாக கொடுப்பாங்க. பிகாஸ் டைரக்ட் விட்டமின் சி என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. அது சீக்கிரம் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிரும். அதாவது விட்டமின் சியோட தன்மையை சீக்கிரம் இழந்துரும். சூரியனில் படும்போது சன்லைட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதோட தன்மை இழந்துரும், ஆக்சிடைஸ் ஆயிரும். ஸோ அதனால விட்டமின் சி வந்துட்டு டைரக்ட் விட்டமின் சி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட ஃபேமிலிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஆஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? விட்டமின் சி எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக விட்டமின் சியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். ஓகேவா? ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த விட்டமின் சி தான். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் பேக்கேஜிங் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் பாட்டில் இல்லைனா பிளாக் பாட்டில், அதாவது சன்னுக்கு வந்துட்டு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டார்க்கான பாட்டிலை தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ப்ராடக்ட் அந்த கிளையர்ஸ் இருக்குல்ல, கிளையர்ஸில் விட்டமின் சி ட்ராப்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. பேக்கேஜிங் நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா ட்ராப்பர் இருக்குது, கிளாஸ் ட்ராப்பர் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்துட்டு அவங்க 30 ml வந்து கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு 20 ml வந்து ஃபஸ்ட் நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 30 ml போய்க்கலாம். ஓகேவா? மேண்டரின் அண்ட் விட்டமின் சி 15% சீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேண்டரின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆரஞ்சோட ஃபேமிலி, அதாவது சிட்ரிக் ஆசிட்ஸும் கொடுத்துருக்காங்க, விட்டமின் சியும் கொடுத்துருக்காங்க. இதில் விட்டமின் சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ பூஸ்ட்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ பேக்கேஜிங் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரி, ஓகே. ஸோ இந்த விட்டமின் சி யூஸ் பண்ணதுனால எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது சைட் எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் ஏதாவது வந்துச்சான்னு கேட்டால் நோ, வரவே இல்லை. பேட்ச் டெஸ்ட் எடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ எனக்குலாம் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் செட் ஆகாது. ஸோ என்ன மாதிரி வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் கோ வித் திஸ் சீரம். ஓகேவா? ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சிட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராக்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம், அதாவது நிறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான க்ளோ கொடுக்குது, சூப்பராகவே க்ளோ கொடுக்குது. நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் மார்னிங் போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் செகண்ட் டைம் மினிமல் லிஸ்ட்டில் வந்து 10% விட்டமின் சி போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பிரைட்டாக இருக்கும், ஒரு நேரம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு நேரம் நான் விட்டமின் சி போட்டதுக்கான அடையாளமே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இது அப்படி இல்லை. இது வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ, பிரைட்னஸ் இருக்கும், டீசெண்டாக இருக்கும். அதுக்குன்னு பளிச் அப்படிலாம் இருக்குது, பளிச்சுலாம் இருக்காது. நல்ல ஒரு டீசெண்டான பிரைட்னஸ் இருக்கும், சூப்பராகவே இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பிரைட்னஸ்ஸு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பத்தாததுக்கு இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. ஓகேவா? ப்ளம்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஃப்ரேக்ரன்ஸோடு தான் இருக்கும். பட் இந்த விட்டமின் சி பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு பிக்மெண்டேஷன் போச்சான்னு கேட்டால் எஸ், அரவுண்ட் தி மவுத் வந்துட்டு எனக்கு பிக்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு க்யூர் பண்ணுச்சு. டார்க் ஸ்பாட்ஸ் போச்சான்னு கேட்டால் பெருசாக எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் நிறையலாம் இல்லை. ஸோ அதனால நான் கான்சன்ட்ரேட் பண்ணல டார்க் ஸ்பாட்ஸ்க்கு. ஓகேவா? அண்ட் ரிங்கிள்ஸ்லாம் போச்சான்னு கேட்டால் நான் நோட்டீஸ் பண்ணல. எனக்கு வந்து ரிங்கிள்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா இல்லை, அதனால நோட்டீஸ் பண்ணல. சரி, ஓகேவா? எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பிடிக்காத விஷயம்னு ஒன்றுமே இல்லை. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விட்டமின் சி. ஓகேவா? ஸோ நான் எப்படி இதை யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போவேன். ஸோ வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் மார்னிங் ஆல்மோஸ்ட் இப்போ ரேரு தான், ஒரு வீக்லி ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் வந்து நான் விட்டமின் சி மார்னிங் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 10. ஓகேவா? ஸோ வந்துட்டு இது ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் எப்போவுமே விட்டமின் சி எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாட்டில் வந்துட்டு டைரெக்டாக சன்லைட்லேயே படாட்டியும் நம்ம வெளியே வீட்டிலேயே வந்து செல்ஃபில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, பீரோ இருக்கும் இல்லையா, பீரோவில் உள்ள தந்து ஒரு குட்டி அறை மாதிரி இருக்கும் தெரியுமா? ஸோ அதில் வச்சுருவேன். டார்க்காக இருக்கிறதுல வச்சுருவேன், ஒரு கூலிங்கான டார்க்கான பிளேஸில் வச்சுருவேன். வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு ஒரு விட்டமின் சி அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம், நோட்டீஸ் பண்ணலான்னா, எல்லோ இஷ்யூ நல்ல எல்லோ இஷ்யூ இல்லை ப்ரௌன் கலரில் ஆச்சு அப்படின்னா, லைட் ப்ரௌனில் ஆச்சுன்னா அது ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் விட்டமின் சியில். ஓகேவா? ஸோ இதில் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆஸ்கார்பிக் ஆசிட் தான் நம்ம வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ பக்கா ஃபார்முலா வைஸும் வந்துட்டு பக்கா, பேக்கேஜிங்கும் பக்கா, ரிசல்ட் வைஸும் பக்கா. அதனால் வந்துட்டு நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு 10 அவுட் ஆஃப் 10 தருவேன். ஓகேவா? இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட்டோட 16% விட்டமின் சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போ சூப்பராக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது. பட் அது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 நாள் வந்து வெளியே வச்சுட்டேன். சரி, வெளியே வச்சு பார்க்கலான்னு. ஆக்சிடைஸ் லைட்டாக ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ நம்ம தவறுதலாக வச்சு மறந்துட்டாலும் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலும் அந்த ஆக்சிடைஸ்லாம் ஆகிறதில்ல, அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகலை. ஓகே, இப்போ ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துருவோம். தீந்துருச்சு. ஸோ நான் ரிவ்யூ கொடுக்குறதுக்காக தான் ஒரே ஒரு 2 ட்ராப் வச்சுருக்கேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் தான். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணியே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆக போகுது. அப்போவும் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகலை. ஸோ நான் 2 ஒரு பம்பு கூட இல்லை, ஒரு அரை பம்பு தான் வச்சுருக்கேன். நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் வந்துட்டு ஆக்சிடைஸ்லாம் ஆகலை. நல்லா வாட்ரியாக தான் இருக்குது. நல்லா ஸ்டிக்கி ஃபீல்லாம் இல்லவே இல்லை. லைட் வெயிட்டும் கூட, ரொம்பவும் லைட் வெயிட்டு, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரை கொடுக்கலாம். அண்ட் வந்து ஸ்கின் கேரில் வந்துட்டு விட்டமின் சி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், வெதர் இட்ஸ் எ மென் ஆர் விமன். ஸோ வந்து நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான்.
அவ்வளோதான். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இப்போ கரண்ட்டா என்ன யூஸ் பண்ணுறேன், மினிமலிஸ்ட்டோட 16%. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலாம்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஆர்டினரி விட்டமின் சி வாங்கணும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன கிளேர்ஸோட வந்துட்டு விட்டமின் சி ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அது வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இது 2ல தான் நெக்ஸ்ட் வந்துட்டு வாங்கணும். பட் வந்துட்டு எனக்கு கிளையர்ஸோட விட்டமின் சி வந்துட்டு ட்ரான்ஸ் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். விட்டமின் சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது ப்ரைஸி 30 ml 1650 rupees. பட் அதுக்கு வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸும் இருக்குங்கிறாங்க. எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் சுத்தமாக செட் ஆகாது. நான் வாங்கிட்டு அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு சப்போஸ் செட் ஆகாட்டி ரொம்ப வந்துட்டு மன கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் என்னோட வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.